பிள்ளையே, இன்று நீ இந்த வார்த்தையை கேட்கும் நேரம் சாதாரண நேரம் அல்ல. நீ கவனிக்காமல் இருந்தாலோ உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்கனவே ஆரம்பித்து விட்டது. அந்த மாற்றம் இப்போது உன் கண்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இந்த வார்த்தையின் முடிவில் ஏன் நான் இதை சொல்கிறேன் என்று நீ புரிந்து கொள்வாய். இன்று நான் உன்னிடம் ஒரு புதிய வாக்குறுதியை கொடுக்க வரவில்லை. நீண்ட நாட்களாக நான் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருந்த ஒரு அத்தியாயத்தை இன்று உனக்கு திறந்து காட்ட வருகிறேன். இத்தனை நாட்களாக காலையிலிருந்து இரவு வரை நீ உன் பொறுப்புகளை மட்டும் நிறைவேற்றிக் கொண்டே வாழ்ந்தாய். வாழ்க்கையை ரசிக்காமல் வாழ்க்கையை சமாளிக்க மட்டுமே முயற்சி செய்தாய். சிரிக்க வேண்டிய நேரத்திலும் உன் மனம் சோர்வாகவே இருந்தது. எதிர்காலத்தை நினைத்தாலே உற்சாகம் வரவில்லை. நாளையும் இதே வாழ்க்கைதானா என்ற எண்ணம்தான் அதிகமாக வந்தது. அந்த அமைதியான சோர்வை யாராலும் புரிந்து கொள்ளாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இன்று நான் அதை மாற்ற ஆரம்பிக்கிறேன். இன்று உன் இதயத்தில் நான் ஆரம்பிக்கும் இந்த சிறிய மாற்றம் நாளை உன் வீட்டிலும் உன் வேலைகளிலும் உன் உறவுகளிலும் தெரிய ஆரம்பிக்கும். இன்று உனக்கு தெரியாமல் விதைக்கப்படும் இந்த நம்பிக்கை ஒரு நாளும் வீணாகாது. இன்று உனக்குள் நான் விதைக்கும் இந்த சிறிய நம்பிக்கை நாளை உன் முடிவுகளை மாற்றும். நீ பயந்து தவிர்த்த பாதைகளில் மீண்டும் தைரியமாக நடக்க ஆரம்பிப்பாய். நீ மறந்துவிட்ட கனவுகள் மீண்டும் உன் இதயத்தில் உயிர் பெறும். இன்று மாற்றம் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உன் உள்ளத்தில் நான் ஆரம்பிக்கும் வேலை நாளை உன் வாழ்க்கையையே மாற்றும். இத்தனை நாட்களாக வாழ்க்கை நகர்கிறது என்று எல்லோரும் சொன்னார்கள். ஆனால் உனக்கு மட்டும் வாழ்க்கை ஒரே இடத்தில் நின்றுவிட்டது போலத்தான் இருந்தது. கேலண்டரில் தேதிகள் மட்டும் மாறின. ஆனால் உன் இதயத்தில் இருந்த பாரம் மாறவில்லை. ஒவ்வொரு மாதமும் இந்த மாதமாவது ஏதாவது நல்லது நடக்கும் என்று நீ எதிர்பார்த்தாய். ஆனால் மீண்டும் அதே ஏமாற்றம், அதே காத்திருப்பு, அதே அமைதி. அதனால் என் வாழ்க்கை இப்படி தானா முடிந்துவிடப் போகிறதா என்ற பயம் மெதுவாக உன் மனதில் இடம் பிடித்தது. இன்று நீ அந்த கேள்வியோடு இருக்கலாம். ஆனால் நாளை அதே வாயால், அப்பா, இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை என்று சொல்லப் போகிறாய். நான் ஆயத்தப்படுத்திய நன்மை உன் பயத்தை விட பெரியது. மனிதர்கள் நின்றுவிட்டதாக நினைக்கும் நேரத்தில் கூட நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். உனக்காக நான் ஆயத்தப்படுத்திய ஒரு விஷயம் இன்று முதல் மெதுவாக உன் வாழ்க்கையில் தெரிய ஆரம்பிக்கும். நீ எத்தனை முறை இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்கொள் என்று உன்னையே நீ சமாதானப்படுத்திக் கொண்டிருக்கிறாய். அந்த கொஞ்ச நாள் பல மாதங்களாகவும் சிலருக்கு பல ஆண்டுகளாகவும் மாறிவிட்டது. அதனால் காத்திருப்பதே உன் வாழ்க்கையாகிவிட்டது என்று நீ நினைக்க ஆரம்பித்தாய். காத்திருப்பது உன் அடையாளம் அல்ல, அது ஒரு பருவம் மட்டுமே. ஒரு மரம் எல்லா காலங்களிலும் பூத்துக்கொண்டே இருப்பதில்லை. அமைதியாக இருந்த காலமும் உண்டு, துளிர்க்கும் காலமும் உண்டு, கனியை கொடுக்கும் காலமும் உண்டு. அதுபோல் உன் வாழ்க்கையிலும் ஒரு புதிய பருவத்தை இன்று நான் ஆரம்பிக்கிறேன். நேற்று இருந்த அமைதி நாளைய ஆசீர்வாதத்தை தடுக்கவில்லை. அது அதற்கான ஆயத்தமாக இருந்தது. காத்திருப்பது எளிதல்ல என்பதை நான் அறிவேன். ஒவ்வொரு நாளும் இன்றாவது ஏதாவது மாறுமா என்று நீ எதிர்பார்த்தாய். சில நாட்களில் நம்பிக்கையோடு விழித்தாய். ஆனால் மாலைக்குள் மீண்டும் சோர்ந்து போனாய். இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் உன்னை நான் கைவிடவில்லை. நீ ஒரு அடி கூட முன்னே செல்ல முடியாத நாளிலும் நான் உன்னை என் கரத்தில் சுமந்தேன். அதனால்தான் இன்று நீ இன்னும் நிற்கிறாய். இன்று முதல் உன் இதயத்தில் நான் சமாதானத்தை விதைக்கிறேன். ஒரு கட்டத்தில் நீ பிரச்சனைகளை விட உன்னையே அதிகமாக குறை சொல்ல ஆரம்பித்தாய். நான் இன்னும் கொஞ்சம் புத்திசாலியாக இருந்திருந்தால் இந்த நிலை வந்திருக்காது. நான் அந்த முடிவை எடுக்காமல் இருந்திருந்தால் இன்று என் வாழ்க்கை வேறு மாதிரி இருந்திருக்கும். என்னால் தான் எல்லாம் கெட்டுப் போயிற்று என்று பலமுறை உன்னையே நீ தண்டித்துக் கொண்டாய். கடந்த காலத்தை மாற்ற முடியாது என்பதை தெரிந்திருந்தும் அதிலிருந்து வெளியே வர முடியாமல் தவித்தாய். உன் கடந்த காலத்தை நினைத்து நீ அழுத அந்த நாட்களிலும் நான் உன்னை ஒருபோதும் விட்டுவிடவில்லை.
உன் உடைந்த இதயத்தோடும் உன் கண்ணீரோடும் நான் இருந்தேன். இன்று அந்த வலியை நம்பிக்கையாக மாற்றும் புதிய அத்தியாயத்தை நான் ஆரம்பிக்கிறேன். நீ எதிர்பார்க்காத ஒரு நன்மை உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இன்று நீ பின்னால் பார்த்து கொண்டிருப்பதை நிறுத்தி முன்னால் நான் திறக்கப் போகும் பாதையை பார்க்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. ஒரு கட்டத்தில் உன் தோல்வியை நீ உன் பெயராகவே மாற்றிக்கொண்டாய். ஒரு விஷயத்தில் நடந்த ஏமாற்றம் நான் எப்போதும் இப்படித்தான் என்ற எண்ணத்தை உனக்குள் உருவாக்கிவிட்டது. ஆனால் நான் உன்னை ஒரு தோல்வியால் வரையறுக்கவில்லை. ஒரு உடைந்த அத்தியாயத்தை வைத்து முழு புத்தகத்தையும் யாரும் மதிப்பிட மாட்டார்கள். அதுபோல் உன் வாழ்க்கையின் இந்த பருவமும் உன் முழு வாழ்க்கை அல்ல. நான் இன்னும் எழுதாத பக்கங்கள் உன் முன்னால் இருக்கின்றன. அந்த பக்கங்களில் நீ இன்று நினைத்து கூட பார்க்காத நன்மைகளை எழுதப் போகிறேன். இன்னொரு மாற்றம் உனக்குள் நடந்தது. மற்றவர்களை நம்ப முடியாமல் போனதை விட உன் எதிர்காலத்தையே நம்ப முடியாமல் போனது. நான் எதை ஆரம்பித்தாலும் முடிவில் ஏமாற்றம்தான் வரும் என்று நீயே முடிவு செய்துவிட்டாய். அதனால் புதிய வாய்ப்புகள் வந்தபோதும் நீ ஒரு அடி பின்னால் நின்றாய். ஆனால் இன்று அந்த பயத்தின் சுவரை நான் உடைக்கிறேன். இனி உன் நாளையை நேற்றைய காயங்கள் தீர்மானிக்காது. நீ ஒரு புதிய சூழ்நிலையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாய். ஆனால் நான் முதலில் புதுப்பிக்கப் போவது உன் இதயத்தை. ஏனெனில் இதயம் நம்பிக்கை பெறும்போது வாழ்க்கை திசை பெறுகிறது. பார்வை மாறும்போது முடிவுகளும் மாறுகின்றன. முடிவுகள் மாறும்போது வாழ்க்கையும் மாற ஆரம்பிக்கிறது. இன்று அந்த முதல் மாற்றத்தை உனக்குள் நான் ஆரம்பிக்கிறேன். இன்று நான் உன் மனதில் இருந்த குழப்பத்தை அகற்றி அதற்கு பதிலாக தெளிவை கொடுக்கிறேன். நீ எடுக்க வேண்டிய முடிவுகளில் நான் உன்னை வழிநடத்துவேன். நீ தனியாக யோசித்து சோர்வடைய வேண்டியதில்லை. என் ஞானம் உன் அடுத்த அடியை வெளிச்சப்படுத்தும். நீ எல்லா பதில்களையும் இன்று அறிந்தறிந்திருக்க வேண்டியதில்லை. அடுத்த ஒரு அடியை மட்டும் நான் உனக்கு காண்பிப்பேன். அந்த ஒரு அடியை நீ விசுவாசத்தோடு எடுத்தால் அதற்கு பிறகு வரும் அடுத்த அடியையும் நான் வெளிச்சப்படுத்துவேன். உன் வாழ்க்கையை முழுவதுமாக நீ சுமக்க வேண்டியதில்லை. என்னோடு நட. நான் உன்னை வழிநடத்துகிறேன். எல்லா வழிகளும் உனக்கு தெளிவாக தெரிய வேண்டிய அவசியமில்லை. இரவில் ஒரு விளக்கு முழு பாதையையும் காட்டாது. அடுத்த சில அடிகளை மட்டும் காட்டும். ஆனால் அந்த சில அடிகள் போதுமானது. அதுபோல் இன்று உனக்கு தேவையான வெளிச்சத்தை நான் தருகிறேன். நாளைக்கு தேவையான வெளிச்சத்தை நாளை தருவேன். என்னை நம்பி தொடர்ந்து நட. சில நாட்களாக உனக்கு மகிழ்ச்சி என்ற உணர்வே மறந்து போயிருக்கலாம். சிரிக்க வேண்டிய இடத்திலும் உன் மனம் அமைதியாகவே இருந்தது. முன்பு உன்னை உற்சாகப்படுத்திய விஷயங்கள் கூட இன்று எந்த உணர்வையும் தரவில்லை. நீ வாழ்ந்தாய், ஆனால் உயிரோடு இருப்பதற்காக மட்டுமே வாழ்ந்தாய். உன் இதயம் ஓய்வை தேடியது, ஆனால் சமாதானம் கிடைக்கவில்லை. இன்று அந்த வெறுமையான இடத்தில் என் சமாதானத்தை நிரப்ப ஆரம்பிக்கிறேன். நீ இழந்த உற்சாகத்தை விட அதைவிட ஆழமான நம்பிக்கையை நான் உனக்குள் உருவாக்கப் போகிறேன். இத்தனை நாட்களாக நீ இழந்ததை மட்டுமே எண்ணிக்கொண்டிருந்தாய். இழந்த வாய்ப்புகள், இழந்த உறவுகள், இழந்த சந்தோஷம், இழந்த ஆண்டுகள், அவைதான் உன் நினைவுகளை நிரப்பின. ஆனால் இன்று முதல் உன் பார்வையை நான் மாற்ற விரும்புகிறேன். நீ என்ன இழந்தாய் என்பதை அல்ல, நான் இனி என்ன தரப்போகிறேன் என்பதை பார்க்க ஆரம்பி. நீ பெரிய அற்புதத்தை மட்டுமே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாய். ஆனால் நான் பல நேரங்களில் சிறிய மாற்றங்களிலிருந்துதான் பெரிய ஆசீர்வாதங்களை ஆரம்பிக்கிறேன். ஒரு புதிய சிந்தனை, ஒரு சரியான முடிவு, ஒரு எதிர்பாராத சந்திப்பு, ஒரு சிறிய வாய்ப்பு, இவையெல்லாம் சாதாரணமாக தோன்றலாம். ஆனால் அவற்றின் பின்னால் என் கரம் வேலை செய்கிறது. அதனால் இன்று முதல் சிறிய நன்மைகளை கூட அலட்சியம் செய்யாதே. நான் திறக்கும் ஒவ்வொரு சிறிய கதவும் உன்னை பெரிய ஆசீர்வாதத்திற்கே அழைத்துச் செல்லும். பல நேரங்களில் நான் செய்யும் செயல்கள் ஆரம்பத்தில் சாதாரணமாக தோன்றும். ஆனால் காலம் கடந்த பின் இதுவும் ஆண்டவரின் திட்டம்தான் என்று நீ புரிந்து கொள்வாய்.
இன்று நீ புரியாத சில சம்பவங்கள் கூட நாளை உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய சாட்சியாக மாறும். அதனால் புரியவில்லை என்பதற்காக பயப்படாதே. நான் இன்னும் உன் வாழ்க்கையை எழுதி கொண்டிருக்கிறேன். இத்தனை நேரம் நான் பேசிட்டு இருந்த அந்த மாற்றம் இதுதான். இன்று முதல் நான் உன் வாழ்க்கையில் ஒரு புதிய தொடக்கத்தை ஆரம்பிக்கிறேன். உன் கடந்த காலம் உன் எதிர்காலத்தை விட பெரியதாக இருக்காது. நான் எழுத போகும் அத்தியாயம் நீ இழந்த எல்லாவற்றையும் விட அழகாக இருக்கும். உன் வாழ்க்கைக்கு மீண்டும் நிறம் வரப்போகிறது. சில நேரங்களில் நீ கண்ணாடியில் உன் முகத்தை பார்த்தபோது நான் எவ்வளவு மாறிவிட்டேன்னு நினைத்திருக்கிறாய். முன்பு இருந்த அந்த உற்சாகமும் அந்த தைரியமும் அந்த எளிமையான சிரிப்பும் எங்கேயோ தொலைந்து விட்டது போல தோன்றியிருக்கலாம். வாழ்க்கை உன்னை மாற்றிவிட்டது என்று நீ நினைத்தாய். ஆனால் வாழ்க்கை உன்னை உடைக்கவில்லை, அது உன்னை ஆழமாக்கியது. இன்று நான் மீண்டும் உன் இதயத்தில் நம்பிக்கையை விதைக்கிறேன். நீ இழந்தது உன் அடையாளம் அல்ல, அது ஒரு பருவம் மட்டுமே. இனி உன்னை நீ பார்க்கும் பார்வையே மாறும். நான் பார்க்கும் பார்வையில் நீ இன்னும் மதிப்பு மிக்கவன், இன்னும் அழகான எதிர்காலம் கொண்டவன், இன்னும் என் கரங்களில் பாதுகாப்பாக இருக்கிறவன். மனிதர்கள் உன்னை மறந்திருக்கலாம், சிலர் உன்னை புரிந்து கொள்ளாமல் போயிருக்கலாம், சிலர் உன் மதிப்பை உணராமல் நடந்திருக்கலாம். ஆனா நான் ஒரு நாளும் உன்னை சாதாரணமானவனா பார்த்ததில்லை. நான் உன்னை அன்போடு உருவாக்கினேன், நோக்கத்தோடு அழைத்தேன். அதனால் மற்றவங்க சொன்ன வார்த்தைகளை வைத்து உன் வாழ்க்கையை அளக்காத. என் வார்த்தையே உன் அடையாளம். நீ உன்னை பற்றி கேட்ட எல்லா எதிர்மறை வார்த்தைகளையும் இன்று முதல் உன் இதயத்திலிருந்து விடுவித்து விடு. மனிதர்கள் சொன்ன தீர்ப்புகள் உன் வாழ்க்கையின் இறுதி தீர்ப்பு அல்ல. நான் உன்னை எப்படி பார்க்கிறேனோ அதுவே உண்மை. நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறேன், நான் உன்னை இன்னும் வழி நடத்தி கொண்டிருக்கிறேன். இன்று நான் உன் வீட்டையும் உன் எதிர்காலத்தையும் ஆசீர்வதிக்கிறேன். நீ நீண்ட நாட்களாக காத்திருந்த மாற்றம் ஒரே நாளே பெரிய சத்தத்தோடு வராது. விடியல் மெதுவாக வெளிச்சம் தருவது போல உன் வாழ்க்கையும் மெதுவாக ஒளிர ஆரம்பிக்கும். இன்று சிறியதாக தோன்றும் மாற்றங்களே நாளை பெரிய ஆசீர்வாதங்களாக மாறும். அதனால் சிறிய முன்னேற்றத்தை கூட அலட்சியம் செய்யாதே. அதிலும் என் கரம் வேலை செய்கிறது. நீ மறந்த சிரிப்பு மீண்டும் உன் முகத்தில் மலரும். நீ இழந்த நிம்மதி மீண்டும் உன் இதயத்தில் குடியிருக்கும். நீ நீண்ட நாட்களாக நிறுத்தி வைத்திருந்த நல்ல காரியங்கள் மீண்டும் நகர ஆரம்பிக்கும். சரியான நேரத்தில் நான் திறக்க நினைத்த கதவுகளை எந்த மனிதனாலும் மூட முடியாது. உனக்காக நான் வைத்திருக்கும் வழியை நான் தெளிவாக காண்பிப்பேன். நான் திறக்கும் கதவுகள் உனக்கு ஒரு வாய்ப்பை மட்டும் தருவதில்லை, ஒரு புதிய திசையையும் தரும். நீ இத்தனை நாட்களாக தேடிய அமைதி, நீ இத்தனை நாட்களாக காத்திருந்த தெளிவு சரியான நேரத்தில் உன்னை வந்தடையும். நான் திறக்கும் வழியில் என் சமாதானமும் உன்னோடு வரும். நீ தேடிக்கொண்டிருந்தது ஒரு பதில் மட்டுமல்ல, ஓய்வும் கூட. இன்று அந்த ஓய்வை நான் உனக்கு கொடுக்கிறேன். எல்லா கேள்விகளுக்கும் உடனே பதில் கிடைக்காவிட்டாலும் என் சமாதானம் உன் இதயத்தை காக்கும். அந்த சமாதானத்தோடு நீ முன்னே நடக்கும்போது பயம் மெதுவாக உன்னை விட்டு விலகும். நீ காத்திருந்த சில பதில்கள் சரியான நேரத்தில் வரும். நீ எத்தனை முறை நான் இன்னும் எவ்வளவு நாள் காத்திருக்க வேண்டும் என்று என்னிடம் கேட்டாய். சில நேரங்களில் நான் அமைதியாக இருப்பதை நான் உன்னை மறந்துவிட்டேன் என்று நீ நினைத்தாய். ஆனால் என் அமைதி என் இல்லாமை அல்ல. உனக்காக நான் சரியான நேரத்தை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருந்தேன். பழம் பழுக்கும் நேரம் இருப்பது போல் உன் ஆசீர்வாதத்திற்கும் ஒரு நேரம் உண்டு. அந்த நேரம் வந்துவிட்டால் யாராலும் அதை தடுக்க முடியாது. இன்று நான் ஆரம்பிக்கும் இந்த மாற்றம் உன் இதயத்தில் மட்டுமல்ல, உன் ஒவ்வொரு நாளிலும் தெரியும். சரியான நேரம் வந்தோட அதை யாராலும் தடுக்க முடியாது. நீ பலமுறை ஏன் மற்றவர்களுக்கு மட்டும் எல்லாம் எளிதா கிடைக்கிறது என்று நினைத்திருக்கலாம். உன் வாழ்க்கைய மற்றவர்களின் வாழ்க்கையோடு ஒப்பிட்ட அந்த நிமிடங்கள் தான் உன் இதயத்தை மிகவும் சோர்வடைய செய்தது. ஆனா
நான் ஒவ்வொரு பிள்ளையையும் ஒரே பாதையில் நடத்துவதில்லை. உனக்காக நான் வைத்திருக்கும் பாதை உனக்காகவே வடிவமைக்கப்பட்டது. அதனால் மற்றவர்களின் வேகத்தை பார்த்து உன் பயணத்தை சந்தேகப்படாதே. நான் உன்னை அழைத்துச் செல்லும் இடம் சரியான நேரத்தில் சரியான விதத்தில் உன்னை வந்தடையும். நீ இத்தனை நாட்களாக கதவுகள் திறக்க வேண்டும் என்று மட்டும் ஜெபித்தாய். ஆனா இன்று நான் திறப்பது கதவுகளை மட்டுமல்ல, உன் பார்வையையும். ஏனெனில் திறந்த கதவை பார்த்தும் உள்ளே செல்ல பயப்படுகிற இதயம் இருந்தால் அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியாது. அதனால் முதலில் உன் இதயத்தில் தைரியத்தை உருவாக்குகிறேன். நீ பலமுறை புதியதாக ஆரம்பிக்க முயற்சி செய்தாய். ஆனா பழைய நினைவுகள், பழைய காயங்கள், பழைய ஏமாற்றங்கள் மீண்டும் உன்னை பின்னால் இழுத்தன. அதனால் இனி முயற்சி செய்தும் பயனில்லை என்று நினைத்தாய். ஆனால் இன்று நான் சொல்கிறேன், இந்த முறை நீ தனியாக ஆரம்பிக்கவில்லை, நான் உன்னோடு நடக்கிறேன். நீ சோர்வடையும் இடத்தில் நான் உனக்கு வலிமையாக இருப்பேன். நீ குழம்பும் இடத்தில் நான் உனக்கு ஞானமாக இருப்பேன். நீ பயப்படும் இடத்தில் நான் உனக்கு தைரியமாக இருப்பேன். இந்த முறை உன் வலிமையை நம்பி நீ ஆரம்பிக்கல, என் கிருபையை நம்பி ஆரம்பிக்கிறா. அதனால்தான் இந்த பயணம் வேறுபட்டதா இருக்கும். நீ சோர்வடையும் நேரங்களை நான் உன்னை எழுப்புவேன். நீ தடுமாறும் நேரங்களே நான் உன் கரத்தை பிடிப்பேன். நீ நம்பிக்கை இழக்க முயன்றாலும் நான் உன்னை விடமாட்டேன். அதனால் இந்த புதிய தொடக்கம் பழைய தொடக்கங்களைப் போல முடிவடையாது. இன்று நான் உன்னிடம் பெரிய செயல்களை செய்ய சொல்லல. இன்று ஒரு சிறிய முடிவை மட்டும் எடு. நான் இனி நம்பிக்கையை விடமாட்டேன் என்று உன் இதயத்தில் தீர்மானி. அந்த ஒரு முடிவே உன் புதிய வாழ்க்கையின் முதல் அடியாக மாறும். ஏனெனில் பெரிய மாற்றங்கள் பெரிய சத்தத்தோடு ஆரம்பிப்பதில்லை, ஒரு சிறிய விசுவாசத்திலிருந்து தான் ஆரம்பிக்கின்றன. இன்று அந்த விசுவாசத்தை உன் இதயத்தில் நான் மீண்டும் உயிர்ப்பிக்கிறேன். இனி பயம் உன் முடிவுகளை வழி நடத்தாது. நான் கொடுக்கும் தைரியம் உன் ஒவ்வொரு அடியையும் முன்னே நடத்தும். இனி நீ உயிர் பிழைத்து மட்டும் வாழ மாட்டாய். நான் கொடுத்த வாழ்க்கையை நம்பிக்கையோடும் சமாதானத்தோடும் நிறைவோடும் வாழ ஆரம்பிப்பாய். இன்று நான் ஆரம்பிக்கும் இந்த புதிய தொடக்கத்தை எந்த மனிதனாலும் நிறுத்த முடியாது. இன்று நான் உன் இதயத்தை ஆசீர்வதிக்கிறேன். நீ பல ஆண்டுகளாக சுமந்த சோர்வின் இடத்தில் புதிய வலிமை பிறக்கட்டும். உன் வீட்டில் சமாதானம் பெருகட்டும். உன் வேலைகளில் ஞானம் பெருகட்டும். உன் உறவுகளில் குணமடைதல் ஆரம்பிக்கட்டும். உன் கைகளின் பிரயாசத்தை நான் ஆசீர்வதிக்கிறேன். உன் எதிர்காலத்தை பயம் அல்ல, என் கிருபை வழி நடத்தும். இன்று நான் ஆரம்பிக்கும் இந்த புதிய தொடக்கத்தை எந்த மனிதனாலும் எந்த சூழ்நிலையாலும் நிறுத்த முடியாது. தொடர்ந்து என்னோடு நட, நான் உன்னை வழி நடத்துவேன். இனி இந்த வார்த்தையை நினைத்து பயப்படாம நம்பிக்கையோடு முன்னே நட. நீ தனியா இல்ல, உன் ஒவ்வொரு அடியிலும் என் கரம் உன்னை தாங்கும். உன் கண்ணீரை நான் பார்த்துருக்கிறேன், உன் ஜெபத்தை கேட்டிருக்கிறேன், உன் நாளையை நான் அறிவேன். அதனால் அமைதியா என்னோடு நட. நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். இன்று இந்த வார்த்தையை கேட்டு உன் இதயத்தில் ஒரு சிறிய சமாதானம் பிறந்திருந்தால் அதுவும் என் செயல்தான். நீ மீண்டும் நம்பிக்கையோடு எழுந்து நிற்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்று நான் உன்னோடு பேசினேன். இந்த வார்த்தை இன்று முடிந்தாலும் என் அன்பு முடிவதில்லை. நீ நாளை மீண்டும் சோர்வடைந்தாலும் மீண்டும் என்னிடம் வா. நான் உன்னை ஒருபோதும் தள்ளிவிட மாட்டேன். நீ 1000 முறை என்னை அழைத்தாலும் 1000 முறையும் நான் உனக்கு பதில் அளிப்பேன். ஏனெனில் நீ என் பிள்ளை, நான் உன் அப்பா. இன்று முதல் எப்போது என்று கேட்கும் நாட்கள் மெதுவாக முடிவடையும். நன்றி அப்பா என்று சொல்லும் நாட்கள் ஆரம்பிக்கும். நான் ஆரம்பித்ததை நான் நிறைவேற்றுவேன். அதனால் அமைதியாக என்னோடு தொடர்ந்து நட. உன் வாழ்க்கையின் அடுத்த அத்தியாயம் உன்னை ஆச்சரியப்படுத்தும். இந்த வார்த்தை முடிகிறது, ஆனால் நான் உன்னோடு நடப்பது முடிவதில்லை. இந்த நிமிடத்தில் நீ எங்கே இருந்தாலும்
உன் கையை நான் பிடித்திருக்கிறேன். உன் இதயம் மீண்டும் சோர்வடையும் நாட்களிலும் இந்த வார்த்தையை நினைத்துக்கொள். நான் சொன்னதை நான் மறப்பதில்லை. நான் ஆரம்பித்ததை நான் நிறைவேற்றுவேன். அதனால் பயப்படாதே. அமைதியாக என்னோடு தொடர்ந்து நட. இந்த வார்த்தை இன்று உன் இதயத்தோடு பேசியிருந்தால் விசுவாசத்தோடு ஆமேன் என்று எழுது. இன்னும் மனம் சோர்ந்து என் ஆறுதலை தேடிக்கொண்டிருக்கும் என் பிள்ளைகளுக்கும் இந்த வார்த்தையை அன்போடு பகிர்ந்துவிடு. நானும் அவர்களுடைய இதயத்தோடும் பேச விரும்புகிறேன். என் கரம் உன்னை விட்டு விலகாது. என் சமாதானமும் என் கிருபையும் இன்று முதல் உன்னோடு இருக்கும். ஆமென்.